படைத்தவன் மண் சுமந்தான் மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான் மதுரையில் ஆடைய ஆட்டமன்றோ அது மதுரையில் ஆடைய ஆட்டமன்றோ ஆடுகின்றான் அடியிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே பவன மதுரா நிலையே பாண்டியராஜன் தனையே பாவன மதுரா நிலையே பாண்டியராஜனையே நெஞ்சம் தான் பெருமாளையும் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் குடிகொண்ட நெஞ்சம் தான் பெருமாளையும் பெருமாளையும் நாராயணாயனும் பாராயணம் களம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம் படியேறி வருவோர்க்கு பயமில்லையே செய்த பாவங்கள் தீர வேறு வழியில்லையே திருமலை படியேறி வருவோர்க்கு பயமில்லையே பாவங்கள் தீர வேறு வழியில்லையே துணையாவதவள் சங்கு சக்ராயுதமோ யாதவள் சங்கு சர்க்காயுதமோ தொழுவோர்க்கு அருள்கின்ற திருவேங்கடம் திருவேங்கடம் நாராயணாயனும் பாராயணம் நடம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம் பக்தி கணித்தோர் முக்தி கொடுத்திட சக்தி படைத்த மலை தேவர்கள் மூவர்கள் யாவரும் வேண்டிடும் சேடன் அழைத்த மலை பக்தி கழித்தோர் முக்தி கொடுத்திட சக்தி படைத்த மலை தேவர்கள் மூவர்கள் யாவரும் வேண்டிடும் சேடன் அழைத்த மலை தத்துவ வேதம் உரைத்ததோர் சாரதி நித்தமும் வாழும் மலை தத்துவ வேத உரைத்த சாரதி நித்தமும் வாழும் மலை தாயினம் இளையவன் தூயவன் மாயவன் வாழும் ஏழு மலை ஏழு மலை ஏழு மலை நாராயண நமக்கு நமோ நாராயண நமக்கு ஹரிவோம் நமோ நாராயண நமக்கு காரணத்தின் தத்துவத்தை கருத்தில் கொண்டு கழகக்காரன் நாரதன் என்ற பெயரை கொண்டான் அதிகாலை கிழந்து தீகரம் அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு சொருதின் கண்ண முடிபுறம் பண்ணி தூய ஒளிப்புலபுரபல நாமும் மருது ரெண்டு மெருபை கண்டெடுத்தும் பெற்றி கண்ணுடைய வாழ்ந்து வந்தேன் பரதுகே வானுமே முன் செய் இவருடைய கதிரை கருதின் என்னை வினங்கிட வந்தேன் கதிர்கள் வான்கம் காட்டு தீசற்றின பகவானை பிடிந்து மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு வினங்கி ஆகாய மார்க்கமாக இந்த பூடகம் வந்து கொண்டிருக்கிறேன் எமது திருவிழோ ஒரு நாளைக்கு ஒரு கழகமாவது செய்யப்பட்டால் எனது சரசாகப்பட்டது 1800 சாபதியப்பட்டவன் வேறுபட்ட சாபத்தின்படி கழகம் எங்கே கழகம் எங்கே என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் கழகம் அடைக்க வேண்டும் என்று பார்த்தால் யாரை வணங்க வேண்டும் யாரை வணங்கினாலே அந்த கழகம் அந்த இடத்திலே சிறப்பாக நடைபெறும் என்றால் கழகத்திற்கும் உலகத்திற்கும் கீர்த்தி அளிக்கக்கூடியவன் நமசிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இவை பொழுது மின்னஞ்சி லிங்காதாந்தால் வாழ்க கோகலி காண்ட குருமணி தந்தால் வாழ்க ஆகமமாகின்ற அன்னிப்பந்தால் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்ற கைலாசநாதனை திருகாலாபாய பெருமானை அண்ணாமலையானை வணங்கி பிறகாக வழிதேடுவோம் என்பது கழகத்திற்கு ஏதேனும் ஒரு வழிகிட்டது என்று பார்க்கலாம் நாராயணா அடுகின்றான் அடி தில்லையிலே ஆடுகின்றான் அடி தில்லையிலே அதை பாட வந்தேனவன் எல்லையிலே திங்களும் ஆட சூழமும் ஆட திருச்சடை மீதொரு கங்கையும் ஆட ஆடுகின்றான் அடி தில்லையிலே உலகனும் மாபெரும் மேடையிட்டானது உயிர்கள் எல்லாம் ஆட வைத்தார் உலகனும் மாபெரும் மேடையிட்டானது உயிர்கள் எல்லாம் அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அந்த அம்பலத்தரசல் ஆடுகின்றான் அந்த அம்பலத்தரசல் ஆடுகின்றான்
ஆடுகின்றான் அடியத்தில் ஆகிலே தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. தந்தையும் தாயின் போல் அவன் இருப்பான், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. அன்னால் தொடங்கி இந்நாள் வரையில், அன்னால் தொடங்கி இந்நாள் வரையில், அன்னால் தொடங்கி இந்நாள் வரையில் அவனன்று எதுவுமே நடப்பதில்லை, அந்த சிவனன்று எதுவுமே நடப்பதில்லை. ஆடுகின்றான் அடியத்தில் ஆகிலே பிட்டுக்கு ஏனோ ஆசை கொண்டான், அவள் பிறம்படிதனையும் தாங்கிக் கொண்டான். பிட்டுக்கு ஏனோ ஆசை கொண்டான், அவள் பிறம்படிதனையும் தாங்கிக் கொண்டான். மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான், மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான். அது மதுரையில் ஆடிய ஆட்டமன்றோ, அது மதுரையில் ஆடிய ஆட்டமன்றோ. ஆடுகின்றான் அடியத்தில் ஆகிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. திங்களும் ஆட சூளமும் ஆடு திருசடை மீதொரு கங்கையும் ஆட ஆடுகின்றான் அடி தில்லையிலே. தோளுடைய சபையின் விடையேறிய ரூபன் மதிசூடி, காளுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர்களவன், ஏழுடைய மலரான் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரமேபிய பெம்மானிவன் ஒன்று என்று பாடினார் ஞான சம்பந்த பெருமான். அந்த கைலாசநாதனை, திருகாலவாய பெருமானை, அண்ணாமலையானை வணங்கிவிட்ட போதிலும் கூட பெருமை மிகு இடம் இடத்தை பார்க்கின்ற விலைகளை வர்ணிக்க வேண்டும் என்றவா இருந்தாலும் கூட ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளிகை, அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம் இடத்தாலை, புவியிடங்க காத்தாலை என்ற ஆதிசக்தி உமை எம்பிகை, காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, மதுரை எம்பதியிலே மீனாட்சியாக இருந்து நமக்கெல்லாம் அருளாட்சி செய்யும் அந்த ஆதிபராசக்தியை வணங்கி பிரகாக வழி தேடுவோம் கழகத்திற்கு நாராயணா. காட்டுங்க. பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, பாண்டியர் சொக்கரிடம் பாசமச்சராசாத்தி, பாசவச்சராசாத்தி, புராண ஊருக்குள்ள 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 வாராடி தெருக்குள்ள தேருக்குள்ள தேருக்குள்ள பூமால தோள் மீது போட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, பாண்டியர் சொர்க்கத்தில பாசவச்சராசாத்தி. வீராதி வீரமுள்ள ராசாதிராசனுக்கு பூமாலை போடு இது திருநாடு, ஒரு பூந்தேறு கூட்டி வரும் ஒரு நாடு. வீராதி வீரமுள்ள ராஜாதிராஜனுக்கு பூமாலை போட ஒரு திருநாள், திருப்பூந்தேரில் ஆடி வரும் பெருநாள். மாறாத அன்பு விட்ட மீனாட்சி, மறையாத எண்ணம் கொண்ட மீனாட்சி, மனசும் மனசும் இணையும் ஒரு நாள் திருநாள் பிறந்தது. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, பாண்டியர் சொர்க்கத்தில பாசவச்சராசாத்தி.
வேஷம் பட போட்டாரு சுந்தரர் மீனாட்சி கரம் பிடிக்க நடந்தாரு படமேடான பாதையெல்லாம் கடந்தாரு போடாத வேசம்பள போட்டாரு சுந்தரர் மீனாட்சி கரம் பிடிக்க நடந்தாரு பழமேடான பாதைகளை கடந்தாரு மறி போற மல்லு கட்ட துணிஞ்சாரு மகராணி கண்ண கண்டு பணிந்தாரு வேறென்ன வாரென்ன வெறுப்பான ஆளென்ன மனசும் இணையும் ஒரு நாள் திருநாள் பொருந்து பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கரிடம் பாசபச்சரா சாத்தி ஊரான ஊருக்குள்ள வாராடி தெருக்குள்ள குமார தோள் மீது போட பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கரிடம் பாசபச்சரா சாத்தி கையையே தட்டினா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரசிக்கிற மாதிரியான அவங்க ரசிக்கிறாங்க இன்னும் சிறப்பாக செய்யணுங்கிற எண்ணம் வரும். என்னங்க சொல்ல அப்படி என்ன ஓமா உட்காந்துருக்காரு இருக்கு எனக்கு என்னன்னு சிறப்பான இடம் பெரிய இடத்தை பார்க்கின்றவர்கள் ஆமாம் இல்லை ரசிக்கிறீன்னு தெரிஞ்சாதானே நல்லா பண்ண முடியும். நீங்கள் பாட்டுக்கு எனக்கு என்ன உட்காந்துருந்தீங்கன்னா சிறப்பாக செய்ய முடியாதுல்ல. சரி நன்றி மன்னவர்கள் விழுந்தோடி மீர் ஓடை சங்கீத சைஞானம் சாந்த சக்கியம் மின்மின்கள் இசை செய்பாட விரித்தாட மகிழ்ந்தோகை விந்தைகளும் எத்தனையோ என்ற பெருமைக்குரிய இந்த இடம் இடத்தை பார்க்கின்றவர்கள் வர்ணிக்க வேண்டும் என்றாவா இருந்தாலும் கூட சிவனவன் என் சிந்தைகள் ஒன்றதனால் அவன் அருளாலே அவன் தான் விளங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் அப்படின்றார். யார் சொன்னது தெரியுமாங்க? நான் இப்போ என்ன சொன்னேன்னு தெரியாதுல்ல. சரி சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போய உரைப்பன் யான்கிறார். சொன்னவர் பேர் மாணிக்க வாசகர்னு பேரு. அடையா உங்கள்கிட்ட போய் பேசுறேன் பாருங்க. திருவாசகம் என்னும் தேன் திருவாசகத்திற்கு முருகார் ஒரு வாசகத்திற்கு முருகார்னு ஒரு வாசகம் உண்டு. இந்த உலகத்தில் திருவாசகம் என்ற ஒன்றை கேட்டு ஒருவனுடைய மனம் உருகவில்லை என்றால் அவனை உலகத்தில் எதை கேட்டாலும் அவனுடைய மனம் உருகாது. அப்பேற்பட்ட தயவுசெய்து அண்ணே தயவுசெய்து கொஞ்சம் பேசாமல் கேளுங்க. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. நான் கிளம்பி இப்படி வெளியில் வந்தேன். இங்கே ஒரு சகோதரர் என் வயசு தான் இருக்கும் அவர் கிட்டத்தட்ட. ஆனால் அவர் என்ன சொன்னார் இங்கே பக்கத்தில் ஒரு கோயில் 1217ஆம் ஆண்டு கட்டப்பட்டது அப்படின்னு அதனுடைய கல்வெட்டுகள் சொல்லுது. அது ஒரு சிவாலயம். முதல்ல முனி கோயில் நினச்சோம், ஆனால் அது சிவாலயம். சிவனை வணங்குவதனால என்ன பலன், என்னெல்லாம் நடக்கும், ஏன் சிவனை கும்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அதை பற்றி பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு அவர் சொன்னது எனக்கு உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா எம்மை போன்ற என் வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் இன்னைக்கு பக்தி மார்க்கத்தை விட்டு அவர்கள் கேளிக்கைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஒரு விஷயம் தெரியாமல் தான் கேட்குறேன் உங்கள்கிட்டலாம். வள்ளி யார்? வள்ளி முருகனுக்கு பொண்டாட்டி. முருகனுக்கு பொண்டாட்டினா முருகன் ஜாமி. அதான் இங்கே பாருங்க தான் இந்த பயலுக்கு அப்படி அடிச்சுட்டு வந்தா கிடக்குறீங்க பாருங்க தான். வள்ளி முருகனுடைய மனைவி. ஒரு மேடையில் சாமி ஊர நிற்க வேண்டிய ஒரு பெண்ணை பார்த்து ஆடுங்கன்னு அதை கேளிக்கை ஆக்கி வச்சுட்டேன். ஆடணும்னு சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு 1000 பேர் கைத்தட்டு வேற. அப்போ உங்களுடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நாடகத்தை வள்ளி திருமணம்னு பேர் வச்சுருக்கீங்க. வள்ளி திருமணம். வள்ளிக்கு யாருக்கும் கல்யாணம்? வள்ளிக்கும் முருகனுக்கும். வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடக்க. இப்போ ஒரு கோயிலில் போய் இருக்கிற ஆத்தாவோ சாமியோ திருக்கல்யாணம் நடக்கிற இடத்துல போய் சாமியை ஆட வையா அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. அப்போ மனிதனுடைய மனம் பக்தியிலிருந்து எவ்வளவு நழுவி போய் எந்த அளவுக்கு ஆளாயிடுச்சுன்னு பாருங்க. ஆட சொல்லும்போது கைத்தட்டுகளை உங்களுக்குலாம் என்னத்தை சொல்கிறது நான்? சரி அது இருக்கட்டும். என்ன அதாவது ஒரு ஆலயம் பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது சிவபெருமானுக்கு. ஏன் அப்படி நான் வரும்போது தான் ஏதாவது பேசணும்னு நினைக்கும் போது நான் பொதுவாகவே இப்போ பேச மாட்டேன். ஏன்னா பாடுற நேரத்தில் பாட்டுக்கு மட்டுமே கொடுக்கணும்.
பேசுகிற நேரத்தில் தான் பேசணும்னு நினைக்கிறாள். நான் தனியாக வந்து எப்பொழுதுமே பேச மாட்டேன். இந்த நாடகத்தில் தர்க்கம்னு ஒன்று இருக்குது, அந்த தர்க்கத்தில் தான் பேசணும்னு கட்டாயம் நினைப்பேன். இன்றைக்கி அவர் கேட்டாருங்கிறதுனால அதை பேசலாம்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே அது உங்களுக்கு பொறுக்கலை. இல்லை, பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது சிவபெருமானுக்கு. பஞ்சபூதம்னா முதல் என்னன்னு தெரியுமாங்க? நிலம், எங்க சொல்லுங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதத்திற்கும் தலம் இருக்கிறது இறைவனுக்கு. என்ன தலம்? ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கு. நிலத்திற்குரிய ஸ்தலம் இது எந்த ஒரு நிலத்திற்கு? காஞ்சிபுரம். நீருக்குரியது திருவானைக்கால், நெருப்புக்குரியது திருவண்ணாமலை, காற்றுக்குரியது திருக்காளகஸ்தி, ஆகாயத்திற்குரியது சிதம்பரம். இந்த பஞ்சபூத ஸ்தலங்களுமே எங்கே இருக்குது தெரியுமா? தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கு. அப்படி சிவபெருமானுக்கு 5 தலங்கள் இருக்கு. அதில் ஒன்று தான் எது அப்படின்னா திருக்காலத்தி மலை என்று சொல்லக்கூடிய திருக்காளகஸ்தி. இன்றைக்கு இந்த திருக்காளகஸ்திங்கிற மலை, அந்த ஆலயம் இந்த உலகத்திற்கு எல்லோருக்கும் தெரிந்தது யாராலன்னு தெரியுமா? தெரியாதுன்னு நீங்கள் சொல்லவே கூடாது, கட்டாயம் தெரிஞ்சிருந்திருக்கணும். யாரால தெரிந்ததுன்னா திண்ணப்பன் என்ற ஒருவரால் தெரிந்தது. அவருக்கு பேர் திண்ணப்பன்னு பேர். ரொம்ப சின்ன வயது, சின்ன வயதுல ஒரு வாலிபமான வயது. பக்தினா என்னன்னு தெரியாது, இறைவன் இருக்கிறாருன்னு தெரியும், ஆனால் எப்படி பக்தி செய்வதுன்னு தெரியாது. இன்னைக்கு நம்ம கோயிலில் வச்சுருக்கோம், ஒரு சைவ கடவுள்களுக்கு சைவத்தை கொடுக்குறோம், அசைவ கடவுள்களுக்கு கடை வெட்டுறோம், பூசை போடுறோம், அப்படிலாம் பண்ணுறோம். ஆனால் எப்படி பக்தி செய்வது அப்படிங்கிற அந்த மார்க்கம் தெரியாதவருக்கு. காடுக்குள்ளே போனார் வேட்டையாடுறதுக்காக. போனாங்க, வேட்டையாடினாங்க. வேட்டையாடின இடத்துல ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே விட்டு நீங்கி வர்றதுக்கு மனசு இல்லை. என்ன சிந்தனை தெரியுமா? அவருடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, நம்ம குடும்பம், குட்டி, அப்பா, அண்ணன், தங்கச்சின்னு வாழ்கிறோம். ஆனால் காட்டுக்குள்ளே இருக்கிற இந்த சிவன் தனியாக இருக்கிறாரே, இவருக்கு யார் பாதுகாப்புன்னு நினைக்கிறார். இந்த உலகத்தையே காக்கிறது அவர் தான் தெரியல, அறியாமை, அந்த வயது தெரியல. சரி, இவரை விட்டு நம்ம போயிடக்கூடாது, இவருக்காகவே நம்ம இங்கே இருக்கணும். இவருக்கு வேலைக்கு பசிக்கும்ல, சாப்பாடு கொடுக்கணும்ல. இறைவன்னா அதற்கான அனைத்து காரியங்களையும் நம்ம செய்யணும். இறைவனை குளிக்க வைக்கணும், அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை வந்துருச்சு சிறு பிள்ளையானதுனால. என்ன பண்ணாரு? நதியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு குடம் இல்லை, வாயிலையும் கையிலையும் தண்ணி அள்ளி கொண்டு போய் கையில் இருக்கிற நீரை சிவலிங்கத்தின் மீது ஊற்று, வாயில் வச்சிருந்த கொப்பளிச்சு துப்புறாரு. இப்போ இறைவன் இதுக்கெல்லாம் கோவப்படலை. ஏன் கோவப்படலை தெரியுமா? ஏன்னா அவனுக்கு தெரியல. ஆனாலும் நம்மை விட்டு செல்லாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம், அந்த பக்தி அவனிடத்தில் மேலோங்கி இருக்கிறது. அப்படிங்கிற அதை வேணா மன்னிப்பார். ஆனால் இன்னைக்கு நம்ம திருவிழா பண்ணுறோங்கிற பேரில் நடத்துகிறோம்ல ஒரு கேளிக்கையாக கூத்தலாம், அதெல்லாம் கட்டாயம் மன்னிக்க மாட்டார். அப்படி ஆயிடுச்சு இந்த உலகம். அப்போ இவனை அருள் செய்ய வேண்டும். இவன் எப்பேற்பட்டவன்? அதாவது முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இறைவன், அதுக்கு தான் முதல்லையே நான் ஒரு திருவாசகத்தில் சிவபுராணத்தினுடைய 4வது பாடல் நினைக்கிறது. சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்குகிறார். சிவபெருமானை கும்பிடணும்னா நம்மெல்லாம் கும்பிடலான்னு நினைச்சிட முடியாது. அவனுடைய பக்தி, அவன் யார் என்னை பக்தி செய்ய வேண்டும் என்று சிவன் தான் முடிவு பண்ணணும். மற்ற தெய்வங்கள் போல அல்ல சிவன். நீ எனக்கு பக்தனா இருக்கணும்ன்றதை முடிவு பண்ண வேண்டியது யாரு அப்படின்னா அவன் தான். அதனால தான் சிவாலயம் இருக்கிறத இத்தனை வருஷமா கண்டெடுக்காம இப்போ ஏன் கண்டெடுத்தாங்க? யாராவது ஒருத்தர் கண்ணில் பட்டு கண்டெடுக்கணும்ல. அப்போ எங்கள் ஊரில் இது மாதிரி தான். எங்கள் ஊர் ரெட்டையாளம்னு ஒரு ஊர். பல ஆண்டுகளாக எங்கள் ஊரில் 2 வைணவ கோயில் இருக்குது, பெரிய கோயில், அன்றைய காலகட்டங்களில் கட்டப்பட்டது. அதே போல் ஒரு சிவாலயம் இருக்குது. இந்த சிவாலயத்தில் இங்கே கோயில் இருக்குன்னு இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன இருக்குது என்ன ஏதுன்னு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஒருவருடைய கனவுல வந்து எங்கள் ஊரில் ஒருத்தர் கனவுல வந்து நான் இங்கே இருக்கிறேன், என்னை கண்டெடுங்கன்னு சொல்லி அதற்கு பிறகாக எத்தனை ஆண்டுகாலமாக யார் வேணாலும் கண்டெடுத்துருக்கலாம்ல. ஆனால் இப்பொழுது தான் கண்டெடுக்க வேண்டும், இவர்கள் மூலமாக தான் கண்டெடுக்க வேண்டும். தனக்குரிய பக்தனை தான் தேர்வு பண்ணுவார். அப்பேற்பட்ட தெய்வம் சிவபெருமான். அதனால தான் பக்தி என்றால் என்னவென்றே அறியாமல் இருந்தவர்களுக்கு சமண சமயத்தில் மாறி இருந்தாராம் நாவுக்கரசர் அப்பர் பெருமான். அவர் மாறி இருந்தது சமண சமயம் வாழ்கின்ற காலம் வரையில். தன்னுடைய வயோதிக பருவம் வரும் பொழுது, அவருக்கு வயசாகும் போது தான் சிவபெருமான் அவருக்கு ஒரு நோயை கொடுத்தார். சூளைன்னு ஒரு நோயை கொடுத்து சமணர்களால் அதை தீர்க்கவே முடியவில்லை. சைவம் தான் அதை தீர்த்தது. அப்போ தாண்டா சிவன் தான் பெரிய கடவுள்னு உணர்ந்தாராம் தன்னுடைய வயோதிக பருவம் வந்ததற்கு பிறகாக. அதுபோல தான் சுந்தரரையும் ஒவ்வொருவரையும் இறைவன் தனக்கான பக்தர்களை தானாகவே தேடிக்கொள்வான். இப்போ இந்த நேரத்தில் ஒரு ஆலயத்தை கண்டெடுக்க வச்சிருக்கிறான்னா அதற்கு காரணம் தனக்கான பக்தர்களை இவன் தேர்ந்தெடுக்கிறாங்கிறது தான் உண்மை. சாதாரண தெய்வம் இல்லை சிவன்.
எல்லா தெய்வங்களுக்கும் முதலானவன் அவன். ஏன் முருகப்பெருமான அவரை விட பெரிய தெய்வம்னு சொல்லுவோம்? ஏன் அப்படி சொல்றோம்னா அது சிவனிடத்திலிருந்து வந்ததுனால. என்ன ஏன் என்பால் நிகர்கன்னு கேட்டுக்கிட்டாங்கன்னா ஆக அப்பேற்பட்ட இந்த திண்ணப்பனுடைய கதையை முடிட்டேன். அப்படியே இவர் என்ன பண்ணாரு, இப்படி ஆளுகள்லாம் ஊர்ல இருந்தா சின்ன பிள்ளைகள்லாம் ஒருபோதும் திருந்த முடியாது. இல்ல எனக்கு ஒரு விஷயம், எந்த ஊர்லயும் இளைஞர்கள் வந்தவனும் உங்களை பாட்டு தான் பாட சொல்லுவாங்க. இந்த ஊர்ல தான் பேச சொல்லி கேட்டுக்கிட்டு அவ்வளோ ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வலையொலியில் நீங்கள் எவ்வளவோ பார்த்துருக்கலாம். நான் முதல்ல வந்து பேசவே மாட்டேன். மற்றவங்கெல்லாம் வந்து அந்த கதை இப்படி இந்த கதை அப்படின்னு பேசுவாங்க. நான் முதல்ல வந்து நிறைய விஷயங்களை பேசுகிறதே இல்லை, பேச மாட்டேன். ஏன்னா பேசுகிறதுக்கான நேரம் தர்க்கம் தான், அங்கே தான் பேசணும்னு ஒரு முடிவோடு இருக்கிற ஆள் நான். அதையெல்லாம் தாண்டி பேசுறதுக்கு காரணம் இந்த ஒரு அன்பு சகோதரர் வந்து சொன்னார். அவர் அப்போ பாருங்கள் என்ன பண்ணுறாரு, இவர் காட்டு பன்றியை வேட்டையாடி இந்த பன்றியை சுட்டு அதை சாப்பிட்டு பார்ப்பாராம். எந்த பக்கம் நல்லா வெந்திருக்கு, சுவையாக இருக்குது அப்படின்னு கொண்டு போய் அதை இறைவன்கிட்ட படைப்பார். இது என்ன லிங்கம்னா அது வாயு லிங்கம். இந்த வாயு லிங்கத்தை உலகத்திற்கு மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியக்கூடாமல் பார்த்து கொண்டிருந்தார் ஒரு ஐயர். ஆக அவரிடத்திலிருந்து தன்னை உலகிற்கு வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக இறைவன் தேர்ந்தெடுத்த ஒரு பக்தன் தான் திண்ணப்பன். இறைவன் சோதிக்கிறார். சோதனை செய்து தான் இறைவன் எப்பொழுதுமே அவர்களை உலகிற்கு காட்டுவார். எப்படி சோதிச்சாரு உங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும். சிவலிங்கத்தினுடைய கண்ணிலிருந்து ரத்தம் வருது. பச்சளையெல்லாம் பறித்து அதெல்லாம் தேய்ச்சி எல்லாத்தையும் வச்சு பார்த்தாரு, எதுலையும் சரியாகலை. கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துட்டார். கையில் வச்சுருந்த அம்பை எடுத்து கண்ணை குத்திட்டார். கொஞ்சம் கூட பயம் இல்லையா, யோசிக்கவே இல்லை. ரத்தம் வருதேன்னு உடனே குத்திட்டார். கண்ணை எடுத்து கொண்டு போய் அவர் கண்ணில் வச்ச உடனே ரத்தம் நின்றது. சிறிது நேரம் மறுபடியும் அடுத்த கண்ணு வந்துருச்சு. இப்போ ஒரு கண்ணு இருக்குது தெரியும், 2 கண்ணையும் முடிக்கிட்டா கண்ணு தெரியாதுல்ல. அப்போ என்ன பண்ணாரு, தான் காலில் போட்டு இந்த செருப்போட தூக்கி, அதனால தான் கல்லாலும் அடிபட்டான், சொல்லாலும் அடிபட்டான், பிரம்பாலும் அடிபட்டான், செருப்பாலும் அடிபட்டான் இறைவன் அப்படின்னு சொல்லுவோம். காலை தூக்கி என்ன பண்ணுறாரு, வச்சுக்கிட்டாராம். ஏன் அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக மற்றொரு கண்ணிலே வைத்து கொண்டார். தன்னுடைய இன்னொரு கண்ணையும் குத்த போனார். இறைவன் பார்த்தார், நில்றா, இதுக்கு மேலே உன்னுடைய பக்தி உலகிற்கு இதைவிட நீ பெரிய பக்திவான் என்பதை நிரூபிப்பதற்கு என்ன பெரிய சான்று இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த திண்ணப்பன் தான் கண்ணை கொடுத்ததனால் கண்ணப்பன் அப்படின்னு ஆனார். இந்த கண்ணப்பனுடைய வழி வந்தவர்களுக்கு எப்படி பக்தி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற எங்கேயும் போய் தேட வேண்டியது அல்ல. அவரை தேடினாலே தெரிஞ்சு போயிடும். இப்படி தான் நம்ம பக்தி செய்யணும், இதுதான் பக்தி. இறைவன்கிட்ட போய் நீ அதை கொடு இதை கொடுன்னு கேட்கக்கூடாதான் எப்போவுமே. அவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன எப்போ கொடுக்கணுங்கிறத. இந்த மனத்தால் வாக்கால் காயத்தால் அப்படின்றது இதான் மனம் வாக்கு காயம் அப்படின்னு திரிகரணம் சொல்லுவோம். ஆணவ மலம், கன்வ மலம், மாய மலம்னா மலம்னு பேர் வச்சுட்டான் ஆணவத்துக்கெல்லாம். மலம்னா என்ன, நம்ம வெளியேற்றும் கழிவு. அந்த கழிவுக்கு எதெல்லாம் கழிவுங்கிறாரு, வெளியேற்றுவது மட்டுமல்ல, நம்ம இடத்துல ஆணவம் அதிகம் இருந்தால் அதுக்கு ஆணவம் மலம்னு தான் பேர். கண்மம் மாயை இதெல்லாம் மலம். இந்த மும்மலத்தையும் நீ நீக்கினாய் ஆனால் இறைவன் கட்டாயம் உனக்கு அருள் செய்வான் அப்படிங்கிறத. இதெல்லாம் மலம், நாங்கள் கெட்டது, நாங்கள் இதெல்லாம் ஒதுக்கிறணும்னு. அப்போ பாருங்க இதில் என்ன விஷயம், மனத்தால் வாக்கால் காயத்தால். மனசு ஒரே மாதிரி இருக்கணுமா, மனதும் வாக்கும் காயும் இந்த காயமும் இந்த உடம்பும் சரிசமமாக இருக்கணும். இறைவன்கிட்ட போய் ஆலயத்தில் நிற்கும் பொழுது, கோயில்களை போய் நின்றுக்கிட்டு சிந்தனையை வேற எங்கேயோ வச்சுக்கிட்டு சாமி கும்பிடுவது அல்ல பக்தி செய்வது. அதனால் எனக்கு ரொம்ப வருத்தம், நிறைய விஷயங்கள்ல இருக்குது. இந்த தயவு செய்து இந்த வள்ளியை ஆட சொல்லும்போது கை தட்டாது. உங்களுக்கே ஒரு மாதிரி இல்லையா? இல்லை, நான் ஆடுறதுக்கு தானே 2 பேர் நகைச்சுவை நடிகர்களே போட்டிருக்கீங்க, ஏன் நகைச்சுவை நடிகை போட்டிருக்கீங்க? சாமியை கூட்டி கொண்டு வந்து ஆட வச்சு வேடிக்கை பார்க்கறதுக்கு நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளா? எனக்கு புரியல. அதனால் தயவு செய்து இந்த மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் தயவு செய்து மாற்றிடுங்க. அது ஒரு கேளிக்கை பொருள் மாதிரி ஆயிடுது. அதற்கான அந்த தெய்வத்திற்கான மதிப்பு இல்லாமல் போயிடுதுல்ல. ஐயா சொல்கிறாரு, என்னங்கய்யா இந்த மேடையில் நீங்கள் ஆடக்கூடாதுன்னு சொல்றீங்க. இந்த மேடையில் இல்லை, இந்த மேடையிலையுமே ஆடக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். அது ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் கொண்டாடுறீங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், முருகனை வேலை பிடிச்சிட்டு வந்து 2 ஆட்டம் போடியான்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுவீங்க நீங்கள். 4 நாளைக்கு முன்னாடி அப்படி ஆயிரும்ல உலகம். 4 நாளைக்கு முன்னாடி மீன் சுருட்டி இந்த வளைய இதில் பதிவு ஓடிக்கிட்டு தானே இருக்கு. மீன் சுருட்டி போயிருந்தோம். அப்போ முருகனையே வர வேண்டான்ட்டாங்க, ஒன்று வேடனா வாங்க அப்படின்ட்டாங்க. அப்போ வள்ளி திருமண நாடகத்தில் முருகன் தான் மெயின், முருகனையே வேண்டான்ட்டாங்க. இப்போ அந்த மாதிரியான செயல்கள்லாம் தயவு செய்து மாற்றிக்கணும். இப்படி நீங்கள் நான் நல்லது சொல்லும்போது நல்லதை கெடுக்கிறதுக்கு ஊருக்கு 4 பேர் இருப்பாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஆள் நீங்கள் தான். வயசு தான் பெரிய வயசு, பார்க்குறது பூரா கண்ணோட்டம் பூரா வேறு மாதிரி இருக்கும் போல இருக்கு. சரி, இருந்தாலும் சிறப்பு மிக்க இடம், இடத்தை பார்க்கின்ற விலைகளை வர்ணிக்க வேண்டும் என்றாவா? இருந்தாலும் இடத்தை பார்த்தால் ஒன்று, இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் நாடுகின்றான்.
இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் ஆளுகின்றான். உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளிருந்தே நிகழ்வு செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஒன்றும் நடப்பதில்லை. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். எத்தனை கோவில் இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆடுகின்றான். இசையாளவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையாளவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். அந்த இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இறைவன் மனமாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். நன்றி நன்றி. உடன்பட்டியை சேர்ந்த உள்ள இருக்கும் பொழுதே ஒரு அண்ணன் கொண்டு வந்து அன்பளிப்பு கொடுத்தாரு. முத்தரையர் இளைஞர்கள் சார்பாக ரூபாய் 200 அன்பளிப்பு வழங்கி பெருமை விடுத்துள்ளார். அன்பளிப்பு வழங்கிய அன்பு சகோதரர் அவர்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். நன்றி நன்றி நன்றி. வண்ண மலர்கள் விழுந்தோடி நீர் ஓடை சங்கீத இசைஞானம் சார்ந்த சங்க மென்மீன்கள் இசை செய்பாட விரித்தாடும் வர்ணிக்க வேண்டும் என்ற அவா இருந்தாலும் உடைய பேர்பட்ட இந்த சிறப்பு மிகுந்த இடத்தை பார்த்தால் நாம் எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒட்டிக்காரனா அப்படி இல்லை இருக்கணும். நதியோரம் நானல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல. நதியோரம் நதியோரம் நீ இங்கோரு நாணல் என்று நூலிடை என்னிடம் சொல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல. நதியோரம் வெண்ணிற மேகம் வான் தொட்டிலை விட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன. வெண்ணிற மேகம் வான் தொட்டிலை விட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன. முகில்தானோ துயில்தானோ முகில்தானோ குயில்தானோ. சந்தன காடு இருக்கு தேன் சிந்திர பூவிருக்கு. சந்தன காடு இருக்கு தேன் சிந்திர பூவிருக்கு. தேன் வேண்டுமோ நான் வேண்டுமோ நீ என்னை கைகளில் அல்ல நான் அந்த ஆனந்தம் என் சொல்ல. நதியோரம் தேயிலை தோட்டம் நீ தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன. தேயிலை தோட்டம் நீ தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன. பனி தூங்கும் பசும்புள்ள பனி தூங்கும் பசும்புள்ள. நின்னது முன்னாட்டம் நல்ல சித்திர பெண்ணாட்டம். நின்னது ஒன்னாட்டம் நீ நித்திரை பெண்ணாட்டம்.
காதலன் காதலி செல்ல ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் நதியோரம் நீயும் ஒரு நாடல் என்று ஓடிடே என்னிடம் சொல்ல ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல சிறப்பு. நன்றி 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 நன்றி. ஆபத்து குதவா பிள்ளை எறும்பசி குதவா அன்னம் தாகத்தை தீரா தண்ணீர் தாகத்தை தீராத தண்ணீர் தரித்திரம் அறியாத பெண்டீர் கோபத்தை அடக்கா வேந்தன் குருமணி கொள்ளா சீடன் பாவத்தை தீரா தீர்த்தும் மையன் இல்லை ஏழும் தானே. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆபத்து உதவாத பிள்ளை பெற்ற தாய் தகப்பனுக்கு ஆபத்து நேரத்தில் உதவாத ஒரு பிள்ளை இருப்பதில் பயன் இல்லையா. அரும்பசிக்கு உதவாத அன்னம். எவ்வளவுதான் பசி இருந்தாலும் அந்த பசியை போக்குகின்றது தான் உணவாக இருக்க முடியும். அப்படி பசியே போகாத ஒரு உணவு இருக்கிறதுல என்ன புண்ணியம் இருக்கு? இல்லை. தாகத்தை தீராத தண்ணீர், கடல் தண்ணி தாகத்தை தீர்க்குமா? அதனால பயன் இருக்கா? என்ன இல்லை. அதில் தாங்க நிறைய மீன்லாம் வாழுது. பயந்துட்டேனே ஏனே சொல்லிட்டேனே கேட்கல. எங்கனா உட்காந்துருதிய சொல்லும்போது கை தட்ட சொன்னீங்கல்ல, சொல்லிட்டேன். அதான் சொன்னேன். சொல்லும்போது கையெல்லாம் தட்ட சொன்னீங்க எல்லாரையும். இப்படி கையை காட்டி இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா நகைச்சுவை பேச. தரித்திரம் அறியாத பெண்டிருந்தாங்க. தரித்திரம் அறியாத பெண்டிருந்தா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்னன்னா கேட்குறேன் உங்கள்கிட்ட. தரித்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாரதர் வேஷம் போடணுமா? இது தெரிஞ்சா நாரதர் வேஷம் போட்டலாமா? தரித்திரம் அறியா பெண்டீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, யாராவது சொல்லுங்க. தரித்திரம் அறியா பெண்டீர்னா என்ன அர்த்தம்? தெரியல, சொல்லுங்க. தரித்திரம்னா என்ன? தரித்திரம்னா என்ன தெரியாது, நம்ம பயன்படுத்துற ஒரு வார்த்தை தான். இப்படி இருந்தா தரித்திரம்னா என்னன்னு தெரியாதுதான். இல்ல, பெண்கள் தான் தரித்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நாங்க தரித்திரம் அறியாத பெண்டீர் அப்படின்னு பெண்களுக்காக தான் சொன்னாங்க. ஏன் தரித்திரம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சரி, அது அப்படியே இருக்கட்டும், அப்புறமா அதை பத்தி பேசிக்குவோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற இவர்கள் இல்லங்களில் தலையாயது குறிஞ்சி. இப்பேற்பட்ட இயற்கை நிறைந்த இந்த இடத்தை பார்க்கின்ற விலையில் வர்ணிக்க வேண்டும் என்ற அவ்வாறு இருந்தாலும் கூட இந்த இடத்தை பார்த்தால் நாம் எப்படியெல்லாம் பாட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது கோடி அருவி கொட்டுதே அடியும் மேல, அது தேடி புசிற முட்டுதே அணித முன்னால, மலைக்கோயில் விளக்காக ஒளியா வந்தவன மனசோட தொட போட்டு எனகே கண்டவன கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே. மழை வானம் தூவும் போது மணலன்னு கூசும், மலரோடு மலர்கள் பேச ஊரந்த தோற்றும், பிறகே பிறைகடலே உனதிரும் அன்பு மதிலை தாண்டுதே தூண்டுதே. உறவே நம்புறவே ஒரு அணுவின் பிரிவில் அன்றில் ஆகுதே ஆகுதே. கை வீசும் காற்றே எங்கிருந்தாய், ஏதோ நீ பேச ஏங்குகிறாய். நீ பாதி முடிந்த பாடல், உன் கண்ணில் என்ன தேடல், இரவான வெயில் நீயா சருகான வாசம் நீயா அழகே. உன்னை நினைச்சு நினைச்சு முருகி போனே மெழுகா, நெஞ்ச புதைச்சு புதைச்சு பறந்து போனா அழகா. யாரோ அவளோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ, யாரோ அவளோ
தாளாட்டும் தாயில் குரலோ உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுகா நெஞ்சு புதைச்சு உதைச்சு பறந்து போனா அழகா அன்பே அன்பே நீயல் பிள்ளை தேகம் மட்டும் காதல் இல்லை பூமியில் நான் வாழும் காலம் தோறும் உண்மையில் என் ஜீவன் உன்னை சேரும் பூமியில் நான் வாழும் காலம் தோறும் உண்மையில் என் ஜீவன் உன்னை சேரும் தேவன் என்றால் தேவன் இல்லை தரை மேல் புந்தன் ஜனனம் ஜீவன் என்றால் ஜீவன் இல்லை என்னை போல் இல்லை சலனம் நீயோ வானம் விட்டு மண்ணில் வந்த தாரகை நானோ யாரும் வந்து தங்கி செல்லும் மாளிகை ஏன் தான் பிறந்தாயோ இங்கே வளர்ந்தாயோ காற்றே நீயும் சேற்றின் வாடை கொள்ள வேண்டும் உன்னை நான் அறிவேன் என்னை அன்றி யார் அறிவார் கண்ணில் நீர் வழிந்தால் என்னை அன்றி யார் துடைப்பார் யார் இவர்கள் மாயும் மானிடர்கள் ஆட்டி வைத்தாளாடும் பாத்திரங்கள் உன்னை நான் அறிவேன் என்னை அன்றி யார் அறிவார் கண்ணில் நீர் வழிந்தால் என்னை அன்றி யார் துடைப்பார் சோதனை மேல் சோதனை முருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே உன்னை பார்த்ததாலே தங்கம் உருகுதாம் அங்கம் கலையுதாம் வெக்கம் உருகுதாம் முத்தம் துணையுதாம் சொக்கி தானே போகிறேனே மானே கொஞ்ச நாள நாம் விழியில் நினைஞ்சு சந்திக்கிற பொழுது அந்த கதை பேசி பேசி விடுது இரவு அந்த புள்ள மனச தரவத்துக்கிட்டா நெஞ்சுக்குள்ள முழுசா வந்து ஒட்டிக்கிட்டா சீரகங்கள மின்னல எள்ளி எரிஞ்சிட்டு ஓடுறா நாடு நெஞ்சில நின்னவ தன்னை மறந்துட்டே ஆடுறா முத பார்வை அவ பார்த்தானு மறு பார்வை அவ பார்த்தானா தோளானு கோடி அருவி கொட்டுதே அடியும் மேல அது தேடி முசுர முட்டுதே நித உன்னால மலை கோயில் விளக்காக ஒளிகா வந்தவள மனசோட தொட போட்டு எனையே கண்டவள கண்ணை மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த புறவே கோடி அருவி கொட்டுதே அடி உண்மையிலே தேடி உத்திர முட்டுதே தினம் ஒன்னால நள்ளிரவு ஏங்க நம்ம இசைஞானி மெட்ட மச்ச பாட்டா பொங்கி வழிஞ்ச பொட்டலில வீசும் உச்சி மட காத்தா புன்னகையில் ஏண்டா என்ன பொழிஞ்ச சாராயும் இல்லாம சாஞ்சேண்டி கண்ணால கூழாங்கல் சேராதோ செங்கல்ல
காத்து உன நானும் சுகமா வச்சுக்கிறேன். உன சேர புரண்டேன்னு என நான் வச்சுக்கிறேன். கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே. ஓடி அருவி கொட்டுதே அடி உன் மேல, அது தேடி புசுர முட்டுதே அழிதம் நாள. ஒன்னு நினைச்சாலே செந்தமிழும் கூட ஹிந்தி மொழி தாண்டி நெஞ்ச தொடுதே. என்ன இது கூத்து சுண்டு விரல் தீண்ட பொம்பளைய போல வைக்க வருதே. ராசாவே உன்னால ஆகாசம் மேல போஞ்சோடி நான் தானி பொய்யில்ல. ஓடி அருவி கொட்டுதே அடையும் மேல, அது தேடி புசுர முட்டுதே நிதம் உன்னால. மட கோயில் விளக்காக ஒளிக வந்தவள, மனசோட தொட போட்டு எனகே கண்டவள. கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே. கழகத்தை தேடி நன்றி நன்றி நன்றி. கழகத்தை தேடி இந்த இடத்தை நாடி வந்திருக்கிறோம். இடத்திலே கழகத்திற்கு எதுவாக ஏதேனும் சத்தம்? என்னங்க சத்தம்? இங்க என்னமா சத்தா பேசிக்கிட்டு இருக்கேன் மாமாவா? சிறப்பான சாரீர வழமை, குயிலின மணிய குரலோசை குயில் கூட இவளிடத்திலும் தான் தன்னுடைய சாரீர வழமையை பெற்றிருக்கும் போது இப்பேற்பட்ட சாரீர வழமை படைத்த பெண்மணியாளை நாம் வர்ணிக்க வேண்டும் என்று பார்த்தால், இப்பேற்பட்ட சாரீர வழமையுடைய பெண்மணியாளை எப்படி வர்ணிப்பது என்று யோசித்தால், இங்கு நாரதராக நடித்து கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை சகலை வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறார்கள். அப்படித்தான் பொன்னாடை அணிவித்து நாங்கள் போய் உட்காந்துங்க அந்த சேர்ல அங்கே உட்கார போய் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தி இந்த விழாவினை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் துணை அன்பு சார்ந்த உலகளுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்து வணக்கம் நன்றி. ஹலோ எனக்கு என்ன கவலை? கூறம்மா பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் என்று கூறம்மா. பேரரசன் பெரும்பிடுகு முத்திரையர் என்று கூறமா. தங்க தமிழ்நாட்டினிலே தங்க தமிழ்நாட்டிலே சிங்கம் போல வாழ்ந்தவரா, சிங்கம் போல வாழ்ந்தவரா வாழ்ந்தவரா. அந்த தலைவர் யாரு என்று நீயும் கூறம்மா. பெரும்பிடுகு முத்தரையர் என்று சொல்லம்மா. நம் தலைவர் யாரு என்று நீயும் கூறமா. பெரும்பிடுகு முத்திரையர் என்று கூறமா. மலைக்கோட்டை மலைதனிலே அன்று ஒரு காலத்திலே, மலைக்கோட்டை மலைதனிலே அன்று ஒரு காலத்திலே சிறப்பாக ஆட்சி செய்த வீரதானம்மா. சிறப்பாக ஆட்சி செய்த வீரதானம்மா. தங்கந்தா முத்தரையர் சிங்கந்தா. தங்க
பாடு அவர் புகழ் தன்னை கூறு நம் தலைவர் யாரு என்று பாடு அவர் புகழ் தன்னை கூறு தங்க தமிழ்நாட்டினிலே தங்க தமிழ்நாட்டிலே சிங்கம் போல வாழ்ந்தவராம் ஐயா சிங்கம் போல வாழ்ந்தவரா நம் தலைவர் யாரு என்று நீயும் கூறம்மா பெரும்பிடுகு முத்தரையர் என்று பாடமா பெரும்பிடுகு முத்திரையர் என்று பாடமா பெரும்பிடுகு முத்திரையர் என்று பாடமா முத்தரையும் ஆண்டு வந்த முத்தரையர் சிங்கம் அம்மா வாழ்ந்து வந்த முத்தரையர் சிங்கம் அம்மா முத்தரையும் ஆண்டு வந்த முத்தரையர் சிங்கம் அம்மா நம் தலைவர் யாரு என்று நீயும் கூறம்மா நம் தலைவர் யாரு என்று நீயும் கூறமா தங்கம்தான் முத்தரையர் சிங்கம் தான் தங்கம் தான் பெரும்பிடுகு சிங்கம் தான் நம் தலைவர் யாரு என்று கூறு அவர் புகழ் தன்னை பாடு நம் தலைவர் யாரு என்று கூறு அவர் புகழ் தன்னை பாடு தங்க தமிழ்நாட்டினிலே தங்க தமிழ்நாட்டிலே சிங்கம் போல வாழ்ந்தவராமையா சிங்கம் போல வாழ்ந்தவரா வாழ்ந்தவரா பெரும்பிடுகு முத்திரையர் என்று கூறமா அவர் பெருமிடுகு முத்தரையர் என்று பாடம்மா சிவனுக்கு கண் கொடுத்த சீர்மிகு குழமிதம்மா சிவனுக்கு கண் கொடுத்த சீர்மிகு குடைவனம்மா சிவனுக்கு கண் கொடுத்த சீர்மிகு குழமிதம்மா அவர்தனை புகழ எங்கு நீயும் பாடம்மா அவர்தனை புகழ எங்கு நீயும் பாடமா தங்கள்தான் முத்தரையர் சிங்கம்தான் தங்கம்தான் முத்திரையர் சிங்கம்தான் நம் தலைவர் யாரு என்று பாடு அவர் புகழ் தன்னை கூறு நம் தலைவர் யாரு என்று பாடு அவர் புகழ் தன்னை கூறு தங்க தமிழ்நாட்டினிலே சிங்கம் போல வாழ்ந்தவரா ஐயா சிங்கம் போல வாழ்ந்தவரா நம் தலைவர் யாரு என்று நீயும் பாடம்மா பேரரசர் பெரும்பிடுகு என்று கூறம்மா நன்றி 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 சிறப்பு மிக இடம் அருமையான சாரீர வளமை குயிலின் மெய்ய குரலோசை குயில் கூடு இவரிடத்தில் தன்னுடைய சாரீர வளமையை பெற்றிருக்கும் என்று நினைக்கிறேன் பெயர்பட்ட சின்ன குரூப் சார்பாக அன்பளி வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள் அன்பளி வழங்கி அன்பு உள்ளதற்கு நன்றி நன்றி கலந்து வணக்கம் நன்றி நன்றி உடன்பட்டி கிராமத்தர்கள் சார்பாக ரூபாய் 200 அன்பளி வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள் அன்பளி வழங்கி உடம்பட்டி முத்தப்பா அவர்கள் ரூபாய் 50 அன்பளிப்பு நன்றி அன்பளி வழங்கி கொண்டாங்கண்ணே அண்ணே நிறைய பேர் எடுத்துட்டு வாங்கண்ணே எடுத்துட்டு வாங்க காசு எடுத்துட்டு வாங்க கொண்டு வாங்கண்ணே பேர் சொல்ல விரும்பாத அண்ணார் அவர்கள் ரூபாய் 100 அந்த அண்ணன்ட்ட வாங்கிக்கங்க மாயாண்டி குடும்பத்தார்கள் சார்பாக ரூபாய் 100 அன்பளி வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள் முத்தப்பா பாட்டு பாடும்படி ரூபாய் 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள் கொண்டு வாங்க ஆத்தங்கரப்பட்டியை சேர்ந்த ஆறுமுகம் ஆண்கள் மட்டும் தான் கொடுக்கணும்ல பெண்களும் கொடுக்கலாம் ஆமா இந்த இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் காஜை பிடிச்சிக்கிட்டு எல்லாம் வீட்டுக்கு கொடுக்கத்தானே விரட்டி விட்டுறேன் அண்ணே கிருத்திக் ராஜ் எனக்கு கேக்குது எனக்கு கொஞ்சம் காது கேட்காதுங்க அப்படியா அன்பளி வழங்கிய கிருத்திகராஜ் இப்போ அதானே பாடினேன் எனக்கு ஒரு பாட்டு தான் தெரியும் சும்மா நீ போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது நானே இப்போ ரொம்ப சமீபமாக நீங்கள் பாடுங்க ஐயா உங்களுக்கு தெரியும் எனக்கு ராதாக்கா அதுக்குன்னே பிறந்தவன் ராதா தான் ஐயா சும்மா கேட்டாருங்கிறக்கா காய்ச்சல் கொண்டாந்து கொடுக்காது உடம்பட்டி கிராமத்தின் சார்பாக ரூபாய் 201 நிறைய கொண்டு வாங்க அன்பளி வழங்கி யாரு இந்த அன்பளிப்பு தான் பெரிய அன்பளிப்பு
சுகன்யா. சிவன்யா. சிவன்யாவா? சின்னஞ்சிறு கிளியே சித்திர பூவிலியே. அது காதல் தோல்வி அடைஞ்ச பாட்டுலங்க அது. குழந்தைக்கு இந்த பாட்டு. குழந்தைக்கு இதுவா பாட்டு? பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அலை போலவே விளையாடுதே செல்வமூராகுமே மண்மேலே துள்ளுமான் போலே. உங்களுக்கு பாட்டு எப்படி பாடுறாரு உடனே சொன்ன உடனே பிள்ளைகளுக்கு அன்பளி பொழுங்க துணை அன்புடங்களுக்கும் நது சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி. என்னையா தட்டு தான் கொண்டு வராப்புல, அந்த தட்டையும் விட மாட்டேங்க. சிறப்பான இடத்துல அருமையான சாரீர வளமை, இப்பேற்பட்ட சாரீர வளமை படைத்த முன்னணியாளை வர்ணிக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது எப்படி வர்ணிப்பது? உன்னைத்தானே அப்படி போடு சபா. தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே, ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிட்டேன், விழி நீர் தெளித்து ஒரு கோலமிட்டேன். உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே, ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிட்டேன், விழி நீர் தெளித்து ஒரு கோலமிட்டேன். உன்னைத்தானே மலரின் கதவொன்று திறக்கின்றதா, மௌனம் வெளியேற துடிக்கின்றதா. மலரின் கதவொன்று திறக்கின்றதா, மௌனம் வெளியேற துடிக்கின்றதா. பெண்மை புதிதாக தவிக்கின்றதா, உயிரில் அமுதங்கள் சுரக்கின்றதா. முத்தம் கொடுத்தானே இதழ் முத்து குளித்தானே, முத்தம் கொடுத்தானே இதழ் முத்து குளித்தானே. இரவுகள் இதமானடா, கட்டி பிடித்தால் தொட்டு அணைத்தால் வெட்கம் என்ன சத்தம் போடுமா. என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டேன், விழி நீர் தெளித்து ஒரு கோலமிட்டேன். உன்னைத்தானே குபுர குயில் சேவல பார்த்து படிக்குது பாட்டு, குபுர குயில் சேவல பார்த்து படிக்குது பாட்டு. நானும் பதில் சொல்ல கேட்டு மானே மயங்கிடலானே, ஏ மானே மயங்கிடலானே. ஒத்தையடி பாதையிலே உரசனம் தொங்கையிலே, ஒத்தையடி பாதையில உரசனம் தொங்கையிலே, ஒத்தையா போகுதம்மா என்னோட மனசு, மனசு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு. மதுரை மறிக்கொழுந்தே மணடூர் மல்லிகையே, மதுரை மறிக்கொழுந்தே மணடூர் மல்லிகையே. மனசும் மயங்குதடி மயக்கும்படி நிக்காதே, மனசும் மயங்குதடி மயக்கும்படி நிக்காதே. மயங்கி நிக்கவில்லை மயக்கமும் நிக்கவில்லை, வேண்டாத கோயிலும் இல்லை வணங்காத சாமியும் இல்லை. நீ வருவ ஒரு நாள் என பொய்யாரமா காத்திருக்கேன், உனக்கேற்ற புருஷனா என்ன எண்ணி எண்ணி பார்த்திருக்கேன். தானா பந்த சந்தனமே உன்னை தழுவ தின சம்மதமே, இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் பறிக்காத மங்கள ராகமே. நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன், உந்தன் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தேன், நீ சோடிக்கொள்ள பாடியம்மா வாழ்த்திடத்தானே, கருமாரியம்மா உன் மகன் நானே. நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன், உந்தன் பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தேன், நீ சோடிக்கொள்ள
ஆல மரத்து கிளி போட்டியா ஆல பாக்கும் பச்சை கிளி வாழ வயசு கிளி படமெடுத்து படமெடுத்து பச்சை கிளி படமெடுத்து பச்சை கிளி அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லைன்னா யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கிக் கொண்ட சாமி சாமி பெத்தவள மறந்தா அவன் செத்தவனீராண்டா அந்த புத்தமிய நினைச்சா அவன் புத்தமனீராண்டா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லைன்னா யாரும் இல்லடா அடடா ஊர்வலத்தில் தாமரை ஆட கண்டேன் அதுதான் காதலனை ஓரக்கண்ணால் தேட கண்டேன் மெதுவாய் மேகங்களும் அங்கும் இங்கும் போக கண்டேன் தொடுவாய் விண்ணிலவில் என்னை கண்டு நான கண்டேன் அடடா ஊர்வலத்தில் தாமரை ஆட கண்டேன் ஓ நான் மட்டும் நடிச்சிருந்தா ஏ ரோசா ஏ ரோசா கூடவே வந்திருப்பேன் ஓ ராசா ஓ ராசா வெளியூர் போயிருந்தா கடுதாசி போடலாண்டி எந்த ஊரு போயிருக்க விலாசம் தெரியலடி கண்ணீரில் எழுதி வச்சேண்டி நான் காற்றோடு அனுப்பி வச்சேண்டி ஓ கண்ணீரில் எழுதி வச்சேண்டி நான் காற்றோடு அனுப்பி வச்சேண்டி என்னோட மீனாட்சி அவ சொன்னது என்னாச்சு கண்ணகி வாழ்ந்த நாட்டில வாழும் கன்னித்தமிழ் மண்ணுக்கு ஏத்த பொண்ணு நீ அம்மா 1000 ஜன்மம் நான் எடுத்தாலும் இன்னொரு விட்டு இன்னொரு வெண்மம் உள்ளம் ஏங்குமா நம்மை பிரிக்கும் சக்தியே இங்கு இங்கும் இல்ல காத்த பிடிச்சி கையில யாரும் வச்சதில்லை ஒரு காலம் வந்தா உன்னா தீரலா அரங்கும் தானுரங்க அருகடல் நீருரங்க தீரங்கம் தானுரங்க திருவான காவுரங்க நாவுரங்க வழியில்லையே மானே இறைவன் நாடகத்தில் ஊமையடினா ஏ தின்னமணி கால நீ முன்னேறி தான் போயா நம்ம ஊரு வந்தாச்சு ஓடக்கரை சேர்ந்தாச்சு உடம்பட்டி வந்தாச்சு ஓடக்கரை சேர்ந்தாச்சு காடுகளா விளந்து கிடக்குது வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பேன் தந்தா தாய்ப்பட்ட கடனை தீர் தாயார் என்ன பெத்து போட்டா நம்மை சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாங்கும் வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்குது ஆத்துக்கு பக்கம் ஆத்து தூரத்தில் ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தின்னு நம்பி இருக்குது மண்ண தானாக வளர்ந்த மரம் பரமா ஒரு தாயாரும் தந்தையார் கூறம்மா ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆள ஒரு ராணியும் இல்லை வாழ ஒரு புறவும் இல்லை அதில் பிரிவும் இல்லை அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகிறேன் நானும் சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதமா அது எண்ணித்தையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதமா சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதமா விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ணோடு கொஞ்சம் கழகழகே இசையமுதே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே முல்லை மலர் மேலே வைக்கு வண்டு போலே முல்லை மலர் மேலே வைக்கு வண்டு போலே
உள்ள உறவாடுதுக்கன் அன்பாலே முல்லை மலர் மேலே மைக்கு வண்டு போலே ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு சேர்ந்து மனிதன் வாழும் வாழ்வுக்கு தெய்வத்தின் கட்டளை யாரு தெய்வத்தின் கட்டளை யாரு ஒண்ணுமே புரியல உலகத்தில என்னமோ நடக்குது மன்மமா இருக்குது ஒண்ணுமே புரியல உலகத்திலே சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா அந்த ஆண்டவன் தான் தாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறா ஆடி புட்டா வேலையெல்லாம் நோட்டம் பார்க்கிறா பொயா பொயா புண்ணாக்கு போடாத நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறா சம்மதம் கேட்டே நீ தலை குனிந்தாயோ ஒன்னா இருக்க கத்துக்கணும் அந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க சுத்தமா இருக்கியா காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க ஒன்னா இருக்க கத்துக்கணும் அந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும் உன்னைத்தானே காலம் முன்கொன்றது கடமை கண்கொன்றது என்பது பெரியோர் பாடிக்கிட்டு இருந்தா இன்னும் எவ்வளவு பாடல்களாலும் பாடலாம் நேரம் இல்லையில ஆமா சரி அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு இவ்வளவு நேரம் அதை பற்றி நான் பேச்செல்லாம் வேணான்னு தோணுச்சு ஆனால் இப்போ எனக்கு வேணும்னு ஒன்று தோணுது என்ன வேணும் என்ன வேணும்னா இதுக்கெல்லாம் பேர் தெரியணும் எனக்கு இது இது நம்ம எல்லாம் பார்த்த கருவிகள் இதெல்லாம் தமிழ் கருவி நமக்கு தெரியும் ஹார்மோனியம் மிருதங்கம் லயம் தாளம் இது என்னங்க அது இவ்வளவு குடத்தை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க மைக்கில் பேசுங்க அவருக்கு வாயில புண்ணு இல்ல இல்ல மைக்க கண்டாவே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது என்ன தெரியல ஹலோ ஹலோ இல்லை இது மாதிரி எதிர்பார்க்க கூடாது ஏன் இது மாதிரி எதிர்பார்க்க கூடாதுன்னா இதோட சத்தம் அதிகமாக இருக்கணும் அதோட சத்தம் குறைவாக தான் இருக்கணும் அப்படி தானே நீங்கள் பேசுங்க பேசுனா கேட்கும் மருந்து குடிச்சால் மாதிரியே உட்காந்துருக்காம நல்லா பேசுங்க விஷயம் என்னன்னா நீங்க வாசிக்கிறீங்களா ஒரு வாத்தியம் இந்த வாத்தியத்துக்கு பேர் என்ன ஓ என்ன கேக்குறா நீ என்ன சொல்ற அவர் அப்படித்தாங்க இதுக்கு பேர் பேங்கோஸ் இது பேர் ட்ரிபிள்ஸ் சிம்பிள் டேமரின் ஓ பெரிய இங்கிலீஷ்காரன் பேரே வருது பிரிட்டிஷ்ல இருந்து வந்து தமிழ்ல பேச மாட்டாரு பேரை கேட்டா தமிழ்ல சொல்லுங்க நான் இப்ப இவ்வளவு நேரம் பேசின மொழி தமிழ் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போய் நீதாவது வேறெங்கும் காணுங்கிறாரு யார் சொன்னது ஆமா ரொம்ப முக்கியம் இப்போ அது நான் இப்போ ஜெயிச்சு நான் பக்கத்து நாட்டை உங்கள் ஊரை என் பேரில் எழுதி கொடுக்க போறிய அட சும்மா இருக்கேண்ணே நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் ஏங்க இதுக்கெல்லாம் பேர் என்னன்னு தமிழில் சொல்லுங்க இதுக்கு பேர் கிடிகிட்டிங்கிறது சரி யார கட்டி இது கிடிகிட்டி தும்பா தும்பா தும்பாங்கிற இந்த ரம்பாவோட அடுத்ததா அந்த ரம்பா இது தும்பாங்கிற சரி சரி இது சிம்பிள் தான் அதுக்கு பேர் சிம்பிள் தானா ஆமா பேரே சிம்பிள் தானா அதுக்கு பேரே சிம்பிள்னு தான் இருக்கு சிம்பிள்னா அழகு அது ஒரு குறியீடு இயற்பியல் படிச்சிருந்தா தெரியும் ஒரு குறியீடு அதுக்கு பேர் அழகுன்னு பேர் சிம்பிள்னா தெரியுமில இது என்ன பேர் சிம்பிள்னு தான் வச்சிருக்காங்க யார் வச்சது எவன் கண்டுபிடிச்சானோ அவன் வச்சிருக்கான் பேர் இருக்குங்க தமிழ்ல பேர் இல்லாமலாம் இல்ல அதுக்கு பேர் இருக்கு நான் சொல்லவா பேரு சொல்லுங்க தட்டுங்களேன் அதை மட்டும்தான் தட்ட சொன்னேன் இது என்ன இடையில ஒத்தா இதை மட்டுமா இதுக்கு பேர் என்ன தகரம் தகரமா அப்புறம் வேற என்னது அது சிம்பிள் தகரம் தாங்க அது இந்த இன்னொன்று வச்சிருந்தீங்களா அது என்னது டேமரின் டேமரின் பேர தமிழ்ல சொல்லுங்க கஜோல் கஜோல்னா சினிமா பட நடிகை அந்த உங்களை கஜல்ங்க கஜல்னா விருத்தம் கூப்பிட்டால் மலர் தேடி வந்து வரும் தேதி குறிப்பிட்டால் கொய்யாவை கிளிகள் கொத்தும் சிந்தித்தால் வருகின்ற கவிதை போலே கண்கள் சந்தித்தால் வர வேண்டும் உண்மை காதல் இப்படி பாடணும் வைங்க. இப்ப இதுக்கு என்ன இல்ல பின்னாடி எதுவுமே இல்ல எந்த வாத்தியமும் இல்ல இத கஜல் பாடுறதுன்னு வாங்க இந்த மரணத்தை எண்ணி கலைஞடும் விஜயெல்லாம் இருக்கு அதெல்லாம் கஜல் தான் அப்படின்னு சொல்லுவோம்
இது சங்கீதம் படிச்சவங்க அப்படி பாடுவாங்க. இதுக்கு பேரை கேட்டால் அதை மட்டும் சொல்லணும். கஜல், கஜோல், டேமரின் அதெல்லாம் கிடையாது. இதுக்கு பேர் என்ன? பேரு டேமரின் கஜல்னு தான் போட்டிருக்காங்க. அதுக்கு பேர் இருக்கு, நான் சொல்லவா? சொல்லுங்க. அதை ஆட்டுங்க. கிளுகிழுப்ப. ஆமா கிளுகிழுப்ப தானங்க அது. கிளுகிழுப்ப தானே. பாப்பாவுக்கெல்லாம் கொடுத்து ஆட்டுறது அந்த கிளுகிழுப்பு. அப்புறம் அழுக வந்துச்சுன்னா கொடுப்போம்ல. என்ன இடையில ஏதோ ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கு, கிரு கிருன்னு. பேரு கிளுகிழுப்ப. சரியா? இதெல்லாம் வச்சிருக்கீங்களா? வாசிக்க தெரியுமா? இதுக்கு தகுந்த மாதிரி பாடினா வாசிப்பேன். அப்ப இவ்வளவு நேரம் பாடலன்னு சொல்ல வரீங்களா, என்ன சொல்ல வரீங்க? இல்ல இதுக்கு தகுந்த மாதிரி பாடல. இல்ல எங்களுக்கு பாட தெரியாதுன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லல. வேற இதுக்கு தகுந்த மாதிரி யாரும் பாடல. சரி இப்ப நான் பாடுறேன், வாசிங்க. நாடுறீங்க. இந்த வரேன். வாய் பேசக்கூடாது. எப்படி துமிருத்தனமா ஒரு குடம் தண்ணி இருந்துச்சுன்னா அள்ளி ஊத்துங்க அதுல. ராஜராஜ சோழன் நான், இணையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே. எப்படி இப்ப நான் பாட்டு பாடி முடிச்சதுக்கப்புறம் வாசிப்பீங்களா? மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே, உல்லாச பூமி இங்கு உண்டானதே, ராஜராஜ சோழன் நான், இணையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே. மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே, உல்லாச பூமி இங்கு உண்டானதே, ராஜராஜ சோழன் நான், இணையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே. தீபமே கைதீர்ந்த போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் தேகிறேன், உன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன் மழை என் நாவி நீயே தேவி, ராஜராஜ சோழன் நான், இணையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே. கண்கள் போகும் பல்லக்கிலே, தேனோடை போருமே நீராடும் நேரமே, புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி கேளானே, ராஜராஜ சோழன் நான், இணையாடும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே. மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே, உல்லாச பூமி எங்கும் உண்டானதே, ராஜராஜ சோழன் நான், இணையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே. நல்லா வச்சார்ல, கை தட்டலாம் கட்டாயம். ஆம்பளையால கை தட்ட மாட்டீங்களா? கை தட்டலாம் சொன்னாலும் கை தட்ட மாட்டீங்க. ஏன் கை தட்டலாம்? என்னன்னா நல்லா வாசிப்பாரு, ரொம்ப நல்ல ஞானமான ஆள், நல்லா வாசி, நல்லா வாசிப்பாருன்னு தெரிஞ்சுதான் இந்த பாட்டை பாடினேன். ஞானமான ஆள் தான். ஞானமான ஆளு. உங்க அப்பா பெரிய ராஜ நடிகர். அப்பா
அப்பா அதுக்கப்புறம் தன்னுடைய பிள்ளையை நடிகராக்கலாம் நினைச்சாரு. ஆனால் அவர் நான் போய் நாடகத்துக்கு எடுக்க விரும்பலன்னு முடிவு பண்ணி இல்லை நம்ம அதில் உண்மையாக சொல்கிறேன், நமக்கு என்ன வருதோ அதை செய்யணும். தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான். நம்மளால் இதை சிறப்பாக செய்ய முடியும்னு நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை மனதோடு முழு மனதோடு விருப்பத்தோடு செஞ்சோம்னா அந்த தொழிலில் கட்டாயம் வெற்றி பெறலாம். அது உண்மை. அப்படிங்கிறதுனால எனக்கு பிடித்தது இதுதான் அப்படின்னு அந்த வேலையை சிறப்பாக செய்கிறார். ஆள் தான் பார்க்கறது கொஞ்சம் புத்தி சாதனம் இல்லாத ஒரு மாதிரியே இருப்பாப்ல. ஆமாம்மா, பார்க்க கேட்டுக்கங்க, பார்க்கறது கொஞ்சம் அப்படி தெரிவாப்ல, மற்றபடி நல்ல ஞானமான ஆள். சரி இருக்கட்டும், இருந்தாலும் பாடிக்கொண்டே இருக்கலாம், காலம் மட்டும் கொண்டே இருக்கிறது. சந்திக்க வேண்டியவர்களை சரியான கால பொழுதிலே சந்திக்க வேண்டும் வருகிறார் வனக்காவலர். அவரை சந்தித்து இங்கே இருப்பவர்கள் யார் என்று தெரியாதது நடித்து அவர்களிடத்தில் அந்த கழகத்தை ஆரம்பிக்கலாம். நாராயணா முத்தப்பா பாடு பாடு கூட வச்சுக்கிறேன். கார்த்திக் முனியாண்டி சாமி பாடல் பாடும்படி பெட்டிக்காரருக்கு ரூபாய் 100 அன்பளி வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார். இல்ல உங்கள்கிட்ட எனக்கு இனிமே பாடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வாங்கி தான் பாடுவேன். இல்ல இப்ப பாடுவாப்ல, நான் இப்ப உள்ள போனோன்னு அவர் பாடுவாரு. பாடுவேன், கத்துக்கிட்டு பாடுவார். இப்ப கண்ண திறந்தா பொடி இல்ல, காலை எடுத்தா நடவல்ல, ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுல, எல்லாம் அண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. வாழ்ந்தனே உள்ள நோகழுதனே, ஒன்ன நினைச்சு வாழ்ந்தனே உள்ள நோகழுதனே, நான் ஒன்ன நினைச்சு வாழ்ந்தனே உள்ள நோகழுதனே. கண்ணா கண்ணா ஆசை கண்ணா என்று சொன்னதெல்லாம் இல்லையா, நம்ம காதலுக்கு ஜாதி ஒரு தொல்லையா. கண்ண திறந்த ஒளியிலே கலகெடுத்தா நடவல், ஒன்னு நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுலே, மண்ணாக அரஞ்சி மறைஞ்சி ஓட்டி ஆசையே. காதல் வந்தது முன்னால, கவலை வந்தது பின்னால. காதல் வந்தது எனக்கும், காதல் வந்தது முன்னால, கவலை வந்தது பின்னால. ஜாதி மதம் பார்த்து நாமும் பழகல, அந்த சங்கதியும் நமக்கு ஒன்றும் தெரியல. கண்ண திறந்தா ஒளியிலே கதை எடுத்தா நடவல்ல, நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுல, எல்லாம் மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறேன், ஊருக்கெல்லாம் உடம்பட்டி ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறோம். உனக்கு மட்டும் கேட்டா போதும் ராசாத்தி, உனக்கு மட்டும் கேட்டா போதும் ராசாத்திகளா. என்னங்க அது ராசாத்தின்னு பாடுறேன், ராசாத்திகளான்னு பாடுறிய ஏன்? என்ன ராசாத்திகளானா? நீங்க ராஜாதி ஊருக்கெல்லாம் கேட்கறது வரியினுடைய அர்த்தம் என்ன? காதலிக்கிற பிள்ளைய உனக்கு மட்டும் கேட்டா போதும்னு சொல்றது. சரி, அப்ப ஒரு பிள்ளைய காதலிச்சோம்னா ராசாத்தின்னு ஒரு பிள்ளைய சொல்லணுங்க. நீங்க ராசாத்திகளாங்கிறீங்களே, நீங்க ஒண்ணு நான் பழம். ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறேன், உனக்கு மட்டும் கேட்டா போதும் ராசாத்தி, அட உனக்கு மட்டும் கேட்டா போதும் ராசாத்திகளா. உள்ள உனக்கு புரிஞ்ச போதும் ராசாத்தி, உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான், உன்னையும் என்னையும் பிரிச்ச உலகம் இல்ல, தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கு வில்லங்கம் இல்ல. வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையா மண்ணோடு போய் நான் சேருவேன். என்ன திறந்தா ஒடிக்கிட்ட கரை எடுத்தா நடவல்ல, ஒன்னு நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுல, எல்லாம் மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. வருகிறார் வனக்காவலர். நன்றி நன்றி நன்றி. சந்திக்கலாம் அவரை. சந்தித்து அவரிடத்தில் நமது கழகத்திற்கு ஏதேனும் ஒரு அடி கட்டுதா
என்று பார்க்கலாம். காதல் பாட்டா? காதல் கசக்குதையா, இனிக்குதையா. கசக்குதுங்க. ஒரு காதல் தான் கசக்காது, இனிக்கு. இந்த அப்பா அன்பளி ஒழுங்கிய சின்ன குயில் அது எங்கே பாடுது? பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு பாடுதுங்கிறதுக்காக. அன்பளி ஒழுங்கி அன்பு செல்லத்துக்கு நன்றி. மாலினி அன்பு தங்கப்பிள்ளை அவர்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். நன்றி. இப்போ முடிச்சிருவாங்க, மணி ஆயிடுச்சு. பாட சொன்னா ஏங்க சும்மா இருங்க. புதிய என்ன பாடணும்? இல்லை நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் கடைக்கு முடிச்சு போயில பாடணும். மணி கிட்டத்தட்ட 3 மணிட்டு ஆக போகுது. காதல் பாட்டுனா என்ன பாட்டு பாடுறது? ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க. ஆத்துக்கு பக்கமா? ஆத்துக்கு பக்கம் காதல் பாட்டா? அது காதல் சோகா பாட்டுங்க. இப்பதான் நாங்க எவ்வளவு எப்படி இருக்கிறீங்க பாருங்க. இப்பதான் நாங்க காதலிக்கிறோம் நாங்கலாம். அதனால பாட்டாங்க காதல் பாட்டு அதெல்லாம் நாடுறீங்க. ஆகாய தாமரை அருகில் வந்ததே, நாடோடி பாடலில் உருகி நின்றதே, காதல் தன்னை தாண்டியே காதல் துணை வேண்டியே, ஆகாய தாமரை அருகில் வந்ததே, நாடோடி பாடலில் உருகி நின்றதே, காவல் தன்னை தாண்டியே காதல் துணை வேண்டியே, ஆகாய தாமரை அருகில் வந்ததே, நாடோடி பாடலில் உருகி நின்றதே. மெல்லிசை பாட்டு முழங்கிட கேட்டு இதயமே இலகுதா இளமையிலே, நீ மந்திரன் போலே மணித்தமிழாலே இசைக்கிறாய் இழுக்கிறாய் இளவரசே, ஒரு மடமாது இணை பிரியாது இருக்குமோ மறக்குமோ, ஒரு பொழுதேனும் அருவியை மீனும் பிரியுமோ விலகுமோ, என்று இதையெல்லாம் எல்லை தாண்டி போவது, கைகள் ஏந்து போது எல்லாம் கல்முனி போகும் பூமிது, புத்தம் தலை வழுதல் பதித்திட இதயம் திட்டிட புதிய மதுரசம் அழிந்திட, ஆகாய தாமரை வந்ததே, நாடோடி பாடலில் உருகி நின்றதே, புன்னகை முல்லை புதுவழி குவலை அழகிய அதரங்கள் அரவிந்த பூ, உன் கண்ணங்கள் ரோஜா கொடியிட எள்ளி நிறத்தினு நீயொரு செவ்வந்தி பூ, செண்பகம் ஒன்று பெண்முகம் கொண்டு எனக்கென பிறந்ததோ, குன்றினில் தோன்றும் குறிஞ்சியும் இங்கே குமரியாய் விழுந்ததோ, மின்னும் பல்லுண பூக்கள் எல்லாம் மாலையாக ஆகலாம், மன்னன் சூடு மாலகங்கள் நெஞ்சை கொண்டு ஆடலாம், நெஞ்சை தழுவியது துளங்கிட உறவு விளங்கிட இணைய கவிதைகள் புனைந்திட, ஆகாய தாமரை அருகில் வந்ததே, நாடோடி பாடலில் உருகி நின்றதே, காவல் தனை தாண்டியே காதல் துணை வேண்டிய, ஆகாய தாமரை அருகில் வந்ததே, நாடோடி பாடலில் உருகி நின்ற
வந்ததே. வருகிறார். நன்றி நன்றி நன்றி. வருகிறார் காவலர். சந்திக்கலாம். மாப்பிள்ளை கருப்பையா சிவசக்தி உங்களை பார்க்கவே இல்ல வீடியோ A to Z அடுத்து கருப்பையா சிவசக்தி என்புள்ளத்தின் சார்பாக ரூபாய் 200 அன்பளி வழங்க பெருமைப்படுத்துள்ளார்கள். அன்பளி வழங்க என்புள்ளதற்கு நன்றி என்று கிடந்த வணக்கம். நன்றி. நன்றி. பாட்டு பாடினா கதையை நடத்தவன். நம்ம மணி ஆயிடுச்சு, 3 மணிக்கு மேல ஆக போகுது. பாட்டு எவ்வளவு நாளும் பாடலாம். ஒரு நாள் ஒரு பாட்டு ஒரு கருப்புசாமி பாடுறேன். எனக்கு முனீஸ்வரர் பாட்டு தெரியாதுங்க. இவர் வந்து கருப்பசாமி பாட்டு பாட சொல்றாப்ல. கருப்புசாமி பாட்டு இல்லையா? சத்தியமா முனி பாட்டு தெரியாதுங்க எனக்கு. முனி அடிச்சு போடுறேன். நான் ஒரு தடவை கேட்டுக்கிறேன், கேட்டு வந்து பாடுறேன். அடுத்து பவனோட வந்து நிற்கும் போது பாடுறேன். இல்லை ஒரு தடவை கேட்டுக்கிறேன். நம்ம பாட்டுங்க பாடிடக்கூடாதுல்ல. பாடினதில்லை இதுவரையும். நான் இதுவரையும் பாடினதில்லை. உள்ளே போய் ஒரு பாடலை ஒரு முறை கேட்டுக்கிட்டு கட்டாயம் மறுபடியும் வந்து பாடிடுறேன். சரி. ஆமாம். அதனால அண்ணே என்னது மணி 3 ஆயிடுச்சுல. ஆமாம். ஆகையினாலே வருகிறார் காவலர். சந்திக்கலாம். மீண்டும் சந்திப்போம். கூட்டத்தில கோயிலுரா யாரை எங்க தேடுதம்மா. அப்படியா? சரி அப்பா விடுங்க. ஆமா போடுறேன். நாடகத்தை முடிச்சிடும். சுந்தரம் நிறைந்ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள். சுந்தரம் நிறைந்ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள். இந்த உலகிங்கு ஏன் வந்தார்? சுந்தரம் நிறைந்ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள். இந்த உலகுக்கு ஏன் வந்தார்? ஏன் வந்தார்? அந்த ரவி அந்தரமே குந்த தேவன் துந்து பின்னுலங்க வந்த அந்த ரவி முழங்க வந்த எங்கள் கந்த சுவாமிக்கு இந்திரன் வணங்கும் எங்கள் கந்த சுவாமிக்கு தகுந்து. இந்திரன் வணங்கும் எங்கள் கந்த சுவாமிக்கு தகுந்த சுந்தரம் நிலை சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தா வரட்டும் காவலன். சந்திக்கலாம். நாராயணன் நாராயணன்.